மனப்பான்மை. பக்தி வேண்டும், தொண்டு மனப்பான்மை வேண்டும். மேல்மருவத்தூர் என்று நினைத்தாலே பக்தியும் தொண்டும் தான் இரண்டு கண்களாக வேண்டும் என்று காட்டிக் கொடுத்த தாய். எத்தனை சிறுமைகள் வந்தாலும், எத்தனை பழிகள் வந்தாலும், எத்தனை கேலிகள் வந்தாலும் அத்தனையும் பொறுத்து கொள்ளடா, அத்தனையும் அம்மாவின் ஆசியாகும் என்று காட்டித் தந்த தாய். இப்பொழுது தன்னை தேடி தரும் மக்களுக்கெல்லாம் அருளாசி வழங்குகின்ற தாய். கருவறையிலே கற்பூரம் காட்டி தாயை வணங்க நமக்கு வழிகாட்டிய தாய் இப்பொழுது கருவறையை சுற்றி வருகிறார்கள். தொடர்ந்து வர்ணனையை செய்கிறார் சக்தி சகோதரர் திரு சோமசுந்தரம் அவர்கள். ஓம் சக்தி. பாரெல்லாம் காக்க வந்த பராசக்தி அன்னை இந்த பாரெல்லாம் காப்பதற்காக வந்த பராசக்தி அன்னைக்கு ஒரு உருவம் கொடுத்து, இவள்தான் உன் தாய், நம் தாய் ஆதிபராசக்தி என்று காட்டி கருவறையில் அமரச் செய்த அவதாரம் அருள் திரு அடிகளாரின் அவதாரம். அந்த அவதாரம் நாமும் இப்படித்தான் வணங்க வேண்டும் என்று வழிகாட்டி மேல்மருவத்தூர் மூலஸ்தானத்தில் கருவறையில் உட்கார்ந்திருக்கிற சுயம்புவை வணங்கி, அம்மா கொடுத்திருக்கிற அருள் வடிவத்தை தன் வடிவமாக தாங்கி இருக்கிற ஆதிபராசக்தியை வணங்கி வெளியில் வந்த காட்சியை பார்க்கலாம் என்றால், வெளியே இங்கே பக்தருடைய திருக்கூட்டம். எனக்கு இதுதான் பேர் என்று கிடையாது, இதுதான் ஊர் என்று கிடையாது. எங்கள் அன்னை ஆதிபராசக்தி எங்கே இருக்கிறாளோ அதுதான் எனக்கு பிறந்த ஊர். நாம் எல்லாம் பிறந்த ஊர் வேற ஊருங்க. நமக்கு எல்லாம் அம்மா ஊர் மருவத்தூருங்க என்று கொண்டாடுகின்ற இந்த பக்தர்களுக்காக பக்தர்களின் அருள் ஆட்சியெல்லாம் அருளையெல்லாம் தாயை எல்லாருக்கும் நீ வழங்கு என்று உலகத்துக்கு அருள் வழங்க வந்திருக்கிற தாய். நமக்கெல்லாம் அன்னை ஆதிபராசக்தியின் திருவுருவமாக நின்று நீயும் அருள் செய் என்று நமக்காகவும் வேண்டிக் கொண்டு உலக நன்மைக்காக பிறந்து வந்திருக்கிற இந்த அம்மா அருள் நடை நடந்து வருகின்ற அற்புதமான திருக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிதக்கடலில் முத்துத்துளி எனும் சித்தவனத்தில் தான் தோன்றி எத்திக்கனினும் தித்திக்க வரும் எந்தை தாயின் பெருமான் தனக்குத்தானே பூச்சூட்டி தாயாய் என்னை சீராட்டி தாள்கள் தரவே முந்துகிற தவச்சீலா, எனக்குத்தானே பாலூற்றி இன்முகம் கூறி பாராட்டி இசையின் தமிழை எமக்களிக்கும் எழில் நீலா, கணக்குத்தானே புரிந்திடவும் கனியின் சாறு அறிந்திடவும் கண்கள் செரிக்க பணிகொள்ளும் கதிர்வேலா, பிணக்குத்தானே செய்பவரும் பேதமையால் நைபவரும் பிணக்கம் தீர பிறந்து வந்த பெரும்பாலா, மணக்கத்தானே அவதரித்து மகனாம் என்றே பேதரித்த மருவூர் தாயின் பெருமானே என்று பிள்ளைகள் கொண்டாடுகின்ற இந்த பெருமான் புற்றினிலே தாயாகி அங்கே வீட்டிருக்கிற புற்று மண்டபத்தில் எங்கே இருந்து அருள் வாக்கு சொல்லுகின்ற இடமாக அம்மா அமைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த திருத்தலத்தில் புற்று மண்டபத்தில் இருக்கிற அன்னை ஆதிபராசக்தி தாய்க்கு நாக வடிவத்தில் நம்மையெல்லாம் காக்கின்ற ஆதிபராசக்தி அம்மாவுக்கு பராசக்தியின் வடிவம் இந்த பாம்பின் வடிவம். பாம்பின் வடிவிலே பராசக்தி உரைகிறாள் என்று உலகத்துக்கெல்லாம் சொல்லி காட்டியிருக்கிற தாய், நீ இயற்கையை வணங்கு, நாக வடிவில் இருக்கிற இந்த தாயையும் வணங்கு என்று நமக்காக வணங்கி காட்டி அந்த புற்று மண்டபத்தை வலமாக வந்து கொண்டிருக்கிற திருக்காட்சியை பார்க்கிற நாம் எங்கள் அம்மாவை பார்க்க வந்திருக்கிறோம், ஆதிபராசக்தியை பார்க்க வந்திருக்கிறோம். எங்கள் தாய் வீடு மருவத்தூர் தான், எங்கள் தாய் வீடு மருவத்தூர் தான் என்று சக்தி மீனாகுமாரி அவர்கள் முன்னே சொன்னார்களே, இது நம்ப வீடு, நம்ப அம்மான்னு, நம்ப அம்மா என்று நம்ப வைத்த அம்மா இருக்கிற ஊர் இது. அந்த தாய் எங்க அம்மா, எங்க ஆதிபராசக்தி, எங்கள் குருவாக வந்திருக்கிற தெய்வம், எங்களுக்காக இன்றைக்கு இந்த விழாவை ஏற்றுக்கொண்டிருக்கிற அற்புதமான தெய்வம். மனிதனை மனிதனாக ஆக்க மேல்மருவத்தூரில் தெய்வம் மனிதனாக இறங்கி வந்திருக்கிறது. மனிதன் மகாத்மாவானால் மகிழ்ச்சிதான், மனிதன் புனிதன்கானால் புண்ணியந்தான்.
ஆனால் முதலில் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று காட்டுவதற்காக மனித வடிவம் தாங்கி வந்திருக்கிற இந்த திருத்தெய்வம் இங்கே மீண்டும் வந்து பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உலகத்தில் எல்லாரும் கொண்டாடுவது போல பிறந்த நாளைக்கு கேக் வெட்டி இந்த பிள்ளைகள் மகிழ்ச்சிக்காக கொண்டாடி கொண்டிருக்கிற தாய் அங்கே இருக்கிற ஒரு குழந்தைக்கு திருமதி அம்மா அவர்களும் சேர்ந்து அம்மாவுடைய அவதார திருநாளை நமக்காக கேக் வெட்டி கொண்டாடி கொண்டிருக்கிற திருக்காட்சியை நாம் பார்த்தோம். குழந்தைகளிலே தெய்வம் இருக்கிறது, நானே குழந்தை வடிவத்தில் வருவேன் என்று சொன்ன தாய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அருள் நிறைந்த இந்த அந்த அற்புதமான தாய் கொடுத்த கேக் நாம் பார்த்தோம். ஆனால் அந்த கேக் மேலே எழுதியிருக்கிறாங்க மேட்டூர் என்று எழுதியிருக்கிறார். இங்கே பாருங்க, அம்மாவுக்கு திருமதி அம்மாவும் குழந்தை தான். திருமதி அம்மாவும் அம்மா என்று தான் அழைக்கிறார்கள். திருமதி அம்மாவுக்கு குழந்தைகளுக்கு கேக் ஊட்டியதை போல திருமதி அம்மாவுக்கும் கேக் ஊட்டி இப்படி ஒரு குருவை, இப்படி ஒரு ஆன்மீக பெருமை உள்ளவர்களை, இப்படி ஒரு எளிமையான எல்லாருக்கும் தாயாக தன் மனைவிக்கும் தாய்தான் என்று அன்பு காட்டுகிற தெய்வத்தால் தான் இங்கே பாருங்க, எங்க அம்மா விழா என்று கொண்டாடுகின்ற மக்களுக்காக அருள் காட்சி தர, தரிசனம் தர, அன்போடு பார்த்து ஆட்சி தர அம்மா பாருங்க உழைக்கிறார்கள். அம்மா உடம்பெல்லாம் வேர்க்கிறது. 73ஆம் ஆண்டு என்பது நமக்கெல்லாம் ஆண்டு காலமெல்லாம் இருக்கிற ஆதிபராசக்தி பிள்ளைகளுக்காக அடிகளாரின் வியர்வையை துளியை உதிர்த்து உதிர்த்துத்தான் இந்த ஆன்மீகத்தை வளர்க்கிறான், நான் வளர்க்கச் செய்கிறேன் என்று ஆதிபராசக்தி சொல்லுகிறாள். அதனாலே இந்த திருப்பார்வைக்காக இந்த பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களே, என் விழாவை மனிதனுக்கு எதற்காக விழா? இதுதான் அம்மா கேட்ட கேள்வி. இப்படி ரொம்ப பேர் மனிதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள், தாயே நாங்கள் உங்கள் விழாவை கொண்டாட வேண்டும், இது நாங்கள் உங்களுக்கு நன்றி பாராட்டுகிற விழா. செவ்வாடை கொடுத்தீங்க, இருமுடி கொடுத்தீங்க, அபிஷேகம் கொடுத்தீங்க, எல்லாத்துக்கும் மேலே எங்களை உங்கள் இதயத்தில் பதித்து வைத்தீர்கள் தாயே. நீங்கள் நினைப்பதால் தான் நாங்கள் உங்களை நினைக்கிறோம், அதனால் கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகின்ற பிள்ளைகளின் கொண்டாட்டத்தை ஏற்றுக்கொண்டு தரிசனம் தர இருக்கிற அம்மா நம்முடைய சார்பாக குடும்பத்தாரும் செய்கின்ற இந்த அற்புதமான வரவேற்பை, மரியாதையை நம் சார்பாக ஏற்றுக்கொண்டு ஆசி வழங்கி கொண்டிருக்கிற அற்புதமான திருக்காட்சி. மலர்க்கிரீடம் சூட்டி மருவத்தூர் அம்மாதான் எங்கள் அம்மா என்று உலகத்துக்கெல்லாம் புலப்படுத்துகின்ற அற்புதமான இந்த திருக்காட்சியும் பிள்ளைகளுக்காக ஏற்றுக்கொண்டு, பிள்ளைகள் தாயை பெற்றோரை நாங்கள் அவர்களை விளையாட்டு பொம்மைகளாக ஆக்குகிற போது கூட அவர்கள் விருப்பத்துக்கெல்லாம் விளையாட்டு பிள்ளையாக ஆகிக்கொண்டிருக்கிற தாய் போல இந்த பிள்ளைகள் கொண்டாடுகின்ற கொண்டாட்டத்துக்கெல்லாம் ஆமாம் செய்து கொள்ளுங்கள், பாராட்டி கொள்ளுங்கள். இன்னும் என்னதான் செய்ய போகிறீர்கள்? பார்க்கிறேன் பார்க்கிறேன் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்ற அமைதியின் திருவுருவமாக இருந்து உலகம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த எளிமையில்தான் வலிமை இருக்கிறது, இந்த பணிவில்தான் துணிவு இருக்கிறது, இதில்தான் ஆன்மீகம் இருக்கிறது என்று உலகத்துக்கு காட்டுகிற அம்மா இவ்வளவு பெரிய கொண்டாட்டங்களுக்கு மத்தியிலும் கூட எளிமையின் எளிமையாக, அமைதியின் திருவுருவமாக, ஆதிபராசக்தி எப்படி அமைதியான பரபிரம்மமாக இருப்பாளோ அதுபோல அமர்ந்து அருள் காட்சியும் அம்மா கொடுத்திருக்கிற இந்த குருநாதர் பார்வை கொடியவினை தீர்க்கும். குருநாதர் பார்வை கொடியவினை தீர்க்கும், கொண்ட பழி தீர்க்கும், குழந்தனையே காக்கும் என்று இருகரம் தூக்கி ஆட்சி தந்து கொண்டிருக்கிற அற்புதமான இந்த திருக்காட்சி இருக்கு பாருங்க. உலகத்துக்கே கொடுக்கிற ஆட்சி. இருகரம் கூப்பி வணங்கி வந்த தாய் 2 கைகளையும் எடுத்து ஆட்சி தந்திருக்கிறேன் ஆட்சி, தளராதே. அம்மா இருக்கிறேன், கவலைப்படாதே. அம்மா இருக்கிறேன், கலங்கி நிற்காதே. அம்மா இருக்கிறேன், தடுமாறாதே. அம்மா இருக்கிறேன், தடம் மாறாதே. அம்மா இருக்கிறேன், அழுது புலம்பாதே என்று எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கின்ற தாய் இன்றைக்கு நமக்காக நாம் கொடுத்து கொண்டிருக்கிற கொண்டாட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த குலதெய்வத்தை கொண்டாடுவோம் என்று மக்கள் எப்போது வருவார்கள்?
எல்லா பிள்ளைகளும்